விடுதலை புலிகள் காலத்தில் விடுதலை புலிகளால் பராமரிக்கப்பட்ட பல்வேறுபட்ட சிறுவர்கள் இன்று வளர்ந்து பெரியவராகி திருமணம் கூட முடித்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கான ஒரு வீடு கூட இல்லை. குறிப்பாக ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அல்லது இளங்குமரன் எம்பி, சில எம்பிகள் வந்து வெளிநாட்டில இருந்து காசுகளை பெற்று அதை தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள். இங்க இளங்குமரன் போன்ற ஒரு சிறுவர்களும் இருக்கிறாங்க. எந்த இடத்துல எப்படி கதைக்க வேணும் என்று தெரியாது. தன்னுடைய தாயை பற்றி தவறாக கதைத்திருந்தார். அப்ப மிகவும் மிலேச்சத்தனமானது. அது வந்து அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தனிப்பட்ட ரீதியான தாக்குதலை தயவு செஞ்சு திருத்திக் கொள்ளுங்கள். வணக்கம் வினோயன். வணக்கம். என்ன கதை இலங்கையில் என்ன நடக்கு? இலங்கையில பல விடயங்கள் நடந்து இருக்கின்றது. அந்த வகையில நேற்றைய தினம் பாராளுமன்ற உரை பற்றிய கொஞ்சம் பார்ப்போம். குறிப்பாக ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அல்லது இளங்குமரன் எம்பி அவர்கள் என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை நேற்றைய தினம் முக்கியமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு அலாசல், அதோட பிரதமர் அவர்களுக்கு எதிராக கொண்டுவரப்படவுள்ள என்ன நம்பிக்கையில்லா பிரேரணை அது பற்றிய ஒரு அலாசலம் இன்றைய தினம் நாங்கள் அலாச போகின்றோம். குறிப்பாக ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் நேற்றைய தினம் அந்த சிறுவர்களுடைய பாதுகாப்பு அல்ல சிறுவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பான அமைக்கப்பட வேண்டிய காப்பகம் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அதுல வந்து சமணமல்லி குணசிங்க என்ற ஒரு ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரால் கொண்டு வரப்பட்ட பிரேரணையின் போதான விவாதத்தின் போதே இவர் தனது கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்துக்கள் போது சிறுவர்கள் தொடர்பாக கொண்டு வரப்பட வேண்டிய பிரேரணை ஒன்றுதான். இது நிச்சயமாக இது அமலுக்கு வர வேண்டும். ஆனால் இது மலையத்திற்கு மட்டுமில்லாமல் நாடு தழிய ரீதியில் இருக்க வேண்டியதாக கடப்பாடு ஒன்று காணப்படுகின்றது. இதுக்கான தேவை காரணத்துகளை உணர்த்தியிருந்தார் மகிழ்ராஜ் நேற்றைய தினம். குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் கொண்டு வந்த விடயம் நல்ல விடயம், வரவேற்கக்கூடியது. நான் எதிர்கட்சியாக இருந்தாலும் அதை நான் ஆதரிக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் கொண்டு வந்தது நல்ல விடயம் என்றார். குறிப்பாக வந்து நீங்கள் மலைய மக்கள் மலைய சிறுவர்களை மையப்படுத்தி கொண்டு வந்திருக்கீங்க. அல்ல பெரும்பாலும் லயன்ஸ் மற்றும் தோட்டம் சார்ந்த இடத்துல இருந்து பாதுகாப்புக்காகத்தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் இது வந்து முழு நாட்டுக்கும் தேவையான ஒரு விடயம் என்ற விடயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். அத்துடன் அவர் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்றார். இந்த போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மக்களும் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறது. அந்த குழந்தைகளை சரியானவரை கணக்கெடுக்கவில்லை என்ற ஒரு ரீதியில தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அதிலும் வந்து போரால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் தற்போது வந்து பாதுகாப்பற்ற சிறுவர்கள் அந்த காலத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது வந்து அவர்கள் திருமணமாகிய நிலையிலும் கூட அவர்கள் தங்களது பொருளாதார நிலைமை சரியாக கொண்டு செல்ல முடியாத அளவு காணப்படுகின்றது. வீடுகள் இல்லாத நிலையிலையும் காணப்படுறாங்க. விடுதலை புலிகள் காலத்தில் விடுதலை புலிகளால் பராமரிக்கப்பட்ட பல்வேறுபட்ட சிறுவர்கள் இன்று வளர்ந்து பெரியவராகி திருமணம் கூட முடித்து விட்டார்கள். ஆனால் அவர்களுக்கான ஒரு வீடு கூட இல்லாமல் பல்வேறுபட்டவர்கள் காணப்படுகிறார்கள். ஆயினும் சில எம்பிக்கள் இது வந்து பொய்யான குற்றச்சாட்டோ உண்மையான குற்றச்சாட்டோ என்று தாண்டி அவர் கூறின கருத்து என்னென்றால், சில எம்பிக்கள் வந்து வெளிநாட்டில இருந்து காசுகளை பெற்று அதை தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள், சிறுவர்களை பராமரிக்கிறோம் என்று யூஸ் பண்றாங்க. இது உண்மையோ பொய்யோ தாண்டி இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். அத்துடன் 2 கிழமைக்கு முதல் வன்னி பகுதியில வந்து ஒரு வைத்தியசாலையில் சிறுமி ஒரு ஆள் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். அப்ப இது தொடர்பான விடயங்கள் வந்து வெளிவரவில்லை. சுகாதார அமைச்சர் இதை கண்டு கொள்ளவில்லை. இந்த தொடர்பான ஆர்ப்பாட்டத்தை வந்து அவர் இந்த சிறுமியின் உறவினர்கள் வைத்தியசாலைக்கு வெளியிலே மேற்கொண்டு வருவதாகவும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அது பற்றிய எந்த ஒரு கணக்கெடுப்பு வெளிவரவில்லை என்ற இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அதோட வந்து வடகிழக்கில் இயங்குகின்ற பெரும்பாலான தனியார் விடுதிகள் சிறுவர் காப்பகங்கள் சில ஒரு அபிவிருத்தி இல்லாமல் ஒரு பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிறது என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டுகிறார். ஒரு சில காப்பகங்களை தாண்டி அதிலேயும் வந்து நிச்சயமாக கணக்கெடுக்கப்பட வேண்டும், வருங்காலத்தில் கணக்கெடுக்கப்பட வேண்டும். கடந்த அரசாங்கங்களில் இந்த செயற்பாடுகள் ஒருபோதும் இடம்பெறவில்லை என்றவாறு தனது கருத்துக்களை சொல்ற. வெளிநாட்டுல வந்து இப்படி சிறுவர் பாதிப்பட்டா டக்குனு கோல் பண்ண உடனே போலீஸ் வரும், சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் வருவாங்க. ஆனால் இங்கு வந்து அவ்வாறான நடைமுறைகள் குறைவாக டிஓ வந்து எந்த அளவுக்கான பொறுப்புகளை அவங்களை எடுக்கலாம் என்ற அளவு ரீதியான ஒரு பாதுகாப்பு டிஓக்கள் அவர்களுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்கள் என்ன? ஒரு சிறுவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், சிறுவர் தன்னுடைய பாதுகாப்பின் எடுத்துக்கொள்வது வந்து எவ்வளவு சாத்தியப்பாடு? அவர்களுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கான இல்லை. ஆனால் வெளிநாடுகளில் அவ்வாறான சட்ட ஏற்பாடுகள் இருக்கிறது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். அவ்வாறான சட்ட ஏற்பாடுகள் இலங்கைக்கும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விடயம் முக்கியமாக இதுல குறிப்பிடப்பட வேண்டும். எந்த ஒரு விடயமா இருந்தாலும் அர்ஜுனா இந்த எதிர்கட்சி, அதாவது வந்து அர்ஜுனா எதிர்கட்சி என்றா என்ன அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினருக்கும் கொஞ்சம் கிண்டல் நக்கலுமா செய்வார்கள். அதுல முக்கியமாக இந்த பிரேரணையின் போது ஏன் அவர்களை சீண்ட வேண்டும் என்ற தெரியவில்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் நிறைய நல்ல விடயத்தை கழிச்சுட்டு டக்குனு ஒரு நக்கலையும் போட்டு விடுவார். நக்கல் கதை கதைக்கிறதோ அல்லது வந்து வேண்டாத கதைகளை அல்லது வந்து ஒரு தனியார் மீது
தேவையற்ற பழியை போடும் கதைகளோ கதைப்பது வளமே. அது கிட்டத்தட்ட ஒரு பிரபல லோயர் மீதும் கூட அந்த கைத்திருக்கிற நல்ல விடயத்துக்குள் அதுவும் அடங்குகிறது என்பதுதான் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விடயமாவது வந்து இந்த சிறுவர்கள் தொடர்பான இந்த பிரேரணை நிறைவேற்றும் போது வடமாநிலத்துக்கு நிறைவேற்றுங்கள். காரணம் என்னென்றால் வந்து இங்க இளங்குமரன் போன்ற ஒரு சிறுவர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த பாதுகாப்பு தொடர்பான தேவைகள் தேவைப்படுது. ஏன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல எப்படி கதைக்க வேணும் என்று தெரியாது என்ற வகையில் அது சார்ந்த ஒரு விடயத்தை ரஜீவன் எம்பி மீதோ அல்லது இளங்குமரன் எம்பி மீதோ ஒரு தனிப்பட்ட விமர்சனத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார் இந்த கலந்துரையாடலின் போது. கடந்த காலத்தில் கூட நேற்றுக்கு முதல் நாள் கூட கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மீது பாரியோர் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அவர் தன்னுடைய தாயை பற்றி தவறாக கதைத்திருந்தார். அப்ப அவருக்கு இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிற அந்த குழுவில் இருப்பதன் தகுதியில்லை. அவ்வாறு இருப்பதாக மக்கள் அந்த ஒழுக்காற்று குழுவின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் நிச்சயம் அவர் குறிப்பிடும் போது எனக்கு பக்கத்துல ஒரு ஆசனம் தந்துட்டு ஒரு மிகவும் கவலைப்படுறார். தனது கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தால் ஒரு ஆசனத்தை உடனடியாக மாற்ற வேண்டும். இல்லையெனில் இதுக்கு தொடர்பாக எதிர்காலத்தில் எழும்பும் அந்த விடயங்கள் விமர்சனங்கள் விடயங்களுக்காக நான் பொறுப்பு கூற வேண்டிய அவசியம் வராது என்றவாறு தனது கருத்தையும் தெரிவித்திருந்தாங்க. ஆகவே இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தார். அதே நேரத்தில் வந்து இளங்குமரன் எம்பி அவர்கள் தெரிவித்த கருத்துக்களின் பார்க்கும்பொழுது வந்து இந்த போக்குவரத்து சார்ந்த அல்லது போக்குவரத்தில் மதுசாரங்கள் போதைப் பொருள் அருந்துபவர்கள் தொடர்பான ஒரு கலந்துரையாடலும் நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கிறது. காலையில் இந்த கலந்துரையாடும் போது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய அதிகப்படியான போதைப் பொருள் பாவனை தற்போது நிகழ்ந்து கொண்டு வருகின்றது. இந்த போலீசார் இந்த போதைப் பொருள் பாவித்தவர்களை எவ்வாறு இனம் காண்கின்றனர் என்பது தொடர்பான ஒரு குளறுபடியல் இருக்கு. இந்த குளறுபடியல் நீக்கிற சம்பந்தமான ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட வேண்டும். அந்த கொண்டு வர வந்தப்பட்ட பிரேரணைக்கு சார்பாக ஒரு காய்ச்சிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த மதுசாரம் அருந்தி விட்டு பயணிப்பவர்களை மணக்கும் தானே, அதன் அடிப்படையில் நாங்கள் ஆனால் வேணிய போதைப் பொருள் அந்த ஐஸ் கஞ்சா போன்ற போதைப் பொருள் பயன்படுத்துபவர்களை இனங்காணுவது வந்து சரியான இயலாமல் காணப்பட்டிருந்தது. இந்த பிரேரணை இப்ப கொண்டு வரப்பட்ட சட்ட ஒழுங்கத்தின் மூலம் அதையும் இனங்கண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தீவு பகுதிகள் நெடுந்தீவு போன்ற பகுதிகளில் தங்களால் மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி தொடர்பான ஒரு விடயங்களை முன்வைத்திருந்தார் இளங்குமரன் எம்பி. அதிலும் நிச்சயமாக எரிபொருள் நிரப்பு நிலையம் தங்களை கடந்த அரசாங்கம்லாம் கொண்டு வர முடியாது, இது சாத்தியப்பாடற்றது என்ற வகையில் கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தால் நாங்கள் எங்களை முழுமைச்சா நாங்கள் எங்களோட செயற்பாட்டை மேற்கொண்டு தீவிரத்தில் அது வந்து நெடுந்தீவில் ஒரு தனியான ஒரு பெட்ரோல் செட் அதாவது வந்து எரிபொருள் நிரப்பு நிலையத்தை கொண்டு வந்திருக்கு. இது எங்களோட அரசாங்கத்துக்கு எடுத்த பாரிய வெற்றி. நாங்கள் சேவைக்குரியவர்களே வருங்காலத்துல வந்து பாலம் போட போறோம் என்ற ஒரு கதையும் சொல்லி நயனதீவுக்கு பாலம் போட போறோம் என்ற மாதிரி ஒரு கதையும் சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் வந்து இந்த நெடுந்தீவு பெட்ரோல் செட் வந்து கடந்த காலத்திலும் கூட பாராளுமன்றத்தில் இவர் தெரிவித்திருந்தார். ஆகவே இவ்வாறு பல்வேறுபட்ட அபிவிருத்தி பணிகளை வந்து நாங்கள் தீவு பகுதியில மேற்கொண்டு வருகிறோம் என்றதையும் இளங்குமரன் எம்பி அவர்கள் தெரிவித்து இருக்கிறார். அடுத்ததாக பிரதமர் கருணி அவர்களுடைய கல்வி அமைச்சு பதவி தொடர்பான ஒரு கேள்விக்குறியோ அது தொடர்பான ஒரு விமர்சனமோ தற்போது எழுந்துள்ள நிலையில் இவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று எதிர்க்கட்சிகளால் கொண்டு வரப்பட போகின்றது என்று குறிப்பாக தரம் 6ஆம் ஆண்டில் தேவையற்ற ஒரு விடயம் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்ற அடிப்படையில் கருணி அவர்கள் வந்து பதவி விலக வேண்டும். இதிலிருந்து கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்ற ஒரு விடயம் காணப்பட்டது. எதிர்கட்சியிலையும் வந்து சாகர காரியவசம் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னன்னா எதிர்காலத்தில் பதவி உடனடியாக பதவி விலகாவிடில் எதிர்காலத்தில் நிச்சயமாக மக்கள் போராட்டம் வெடிக்கும், இதுக்கு நாங்கள் காரணமாக அமைவோம் என்றவாறு சாகர காரியவசம் அவர்கள் தனது கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த கல்வி அமைச்சர் போய் முற்றுகையிடப்படும் அப்படி எப்படி என்று பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதுல அந்த மஹிந்தாவின் மகன் நாமல் அவர்களும் தெரிவித்திருக்கிறார் என்றால் இந்த எதிர்கட்சியினால் கொண்டு வரப்பட்ட குறிப்பாக சைத்தனியினால் கொண்டு வரப்படுகின்ற அந்த பிரேரணைக்கு மொட்டு கட்சியும் மொட்டு கட்சியும் ஆதரவு தெரிவிக்கும் என்ற ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கிறார். சைத்தவர்களோ நான் விடமாட்டேன், அவர் பதவி உலகத்தான் வேண்டும் என்று அடாபுடியாக நிற்கிறதாகவும் காணப்படுகிறது. பார்ப்போம் கருணிக்கு. ஆனால் இது இந்த இடத்துல வந்து இந்த கருணி அவர்கள் தெரிவித்திருக்க முக்கியமான விடயம் என்றால் தயவு செஞ்சு கொண்டு வாங்க, யாரும் சந்தோஷமா இருக்கு. நீ கொண்டு வந்தீங்கன்னா இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்ற விவாதிக்கலாம். அப்ப நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு ஏதுவாக இருக்கும். தயவு செஞ்சு கொண்டு வாங்க, நீங்க படுதோல்வியை அடைய போறீங்க,
கொண்டு வாங்க மேலும் இந்த கரணி அவர்கள் நேற்றைய தினம் மகாநாயக தேரர்களையும் போய் இது தொடர்பான சந்திச்சு இது தொடர்பான விளக்கங்களையும் கொடுத்திருந்தார். இது ஏன் எப்படியான விடயம் கொண்டு வரப்பட்டு நீக்கப்பட்டது என்ற தொடர்பான தன்னுரை விளக்கத்தை நேற்றைய தினம் வழங்கியிருந்தார். மேலும் கர்ணி அமரசூரிய அவர்களை நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் பாதுகாப்போம் என்ற வகையிலும் அரசு தரப்பிலிருந்து எம்பிக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்தார்கள். கடந்த காலத்துல இவர் விக்கிரக இருந்தவரே சொல்லிட்டார், நீங்க எங்களை என்ன பிரிக்கலாது, நாங்கெல்லாம் ஒட்டி பார்த்தா இருக்கிறோம். இது கர்ணி எடுக்கிற முடிவு மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கொள்ற முடிவு. பிரதமர் மீது தேவையற்ற பழிகளை போட வேண்டாம். இதுல ரஜீவன் எம்பியை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். ரஜீவன் எம்பி கூட தன்னுடைய முகநூல் பக்கத்துல கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார். இந்த ஹரிணி அவர்கள் மீது தேவையற்ற பெண் என்ற ரீதியில் பாலியல் ரீதியான விமர்சனங்களை முன்வைக்கப்படுகிறது. ஒரு 3ஆம் பாலினம் தொடர்பான ஒரு விமர்சனம் சற்றே சமூக வலைதளங்களில் எழுந்து வருவதாகவும் இது தொடர்பான தனது கண்டனங்களை பெண்கள் மீது பழிவாங்கணும், அவரை அரசியலில் இருந்து ஒதுக்க வேண்டும் என்றால் டக்கன் என்ன கையில் எடுக்கிறார் என்றால் இவர்கள் பாலியல் ரீதியான தாக்குதலை முன்னெடுப்பார்கள். இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம். எதிர்கட்சியினர் பல்வேறுபட்ட இடங்கள்ல அந்த வன்மையாக எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்றையும் தாண்டி இது நிச்சயமாக மனித சமூகம் என்ற ஒன்றால் ஒரு வெறுக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு தனிநபர் தாக்குதல் என்பது மிகவும் மிலைச்சித்தனமானது. அதுவும் அரசியல் என்ற ரீதியில் பெண்களை இது ஒதுக்க வேண்டிய ஒரு சேவை இருந்தா அப்படியான ஒரு பாலின தாக்குதலையோ இல்ல ஒரு தனிநபர் தாக்குதலையோ மேற்கொண்டு அவங்க விலகிடுவாங்க. சமூக ஊடகங்களை பொறுப்புணர்ச்சியில காண வேண்டும். இந்த இவ்வாறான விடயங்களை ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவம் குறைவாக காணப்படுகிறது. இந்த முறை நடைபெற்ற உள்ராட்சி மன்ற தேர்தல் கூட பூரணமாக நிறைவேற்றியதா? குறிப்பாகவே அந்த தென்னாசியாவில் நடைபெற்ற ஒரு சிறப்பான தேர்தல் என்று பார்த்தால், அதாவது அந்த பெண்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய தேர்தல் என்று பார்த்தால் இந்த முறை நடைபெற்ற அந்த உள்ராட்சி மன்ற தேர்தலை குறிப்பிடலாம். ஆனால் அதில் கூட பல்வேறுபட்ட குறைபாடுகள் காணப்பட்டிருந்தது. பூரணமான பல சபைகளில் அந்த பெண்களுடைய சரியான விகிதத்துடன் பெண்கள் பிரதிநிதித்துவத்தை நிரூபிக்க முடியவில்லை. ஏனென்று பார்த்தா இந்த பாலியல் சார்ந்த அல்லது பெண்களுக்கு எதிராக காட்டப்படுகின்ற முற்சார்பு சமூக விரோத கருத்துக்கள், அதாவது சமூக ஊடகங்களை பரப்பப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களுக்காக பயந்து பெண்கள் வெளியே வருவதில்லை. இந்த அரசியல் தளங்களுக்கு வருகின்ற பெண்களை கூட இவ்வாறு தேவையற்ற பாலியல் ரீதியான ஒரு விமர்சனங்களை முன்வைத்து அவர்களை ஒதுக்குகின்ற, அவர்களை பழிவாங்குகின்ற போக்குகளை தயவு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சமூக ஊடகவாசிகள், சில சமூக விரோத ஊடகவாசிகள். நிச்சயமாகவே எந்தவித சமூக வலைதளங்களை எடுத்துக்கொண்டாலும் இது ஒரு கட்டாயமாக ஒரு அனைவரும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு விடயம். ஒரு பெண்களின் தேவை என்பது அரசியலுக்கு மட்டுமில்லை, எந்த ஒரு நிகழ்வுலையும் அவங்கள முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதராக ஒவ்வொரு கடமை. இதற்காக நாங்கள் சொல்லவில்லை பிரதமர் பிழை செய்திருக்கிறார், நாங்கள் நியாயப்படுத்தணும், அவர் பிழை செஞ்சாலும் பெண் என்றதுக்காக நாங்கள் ஆதரிக்கும் அப்படியே நாங்கள் சொல்ல வரையில்லை. அவர் ஒரு காரணத்திற்காக பெண்ணோ ஆனோ எந்த ஒரு இடத்திலையும் தனிப்பட்ட ரீதியில தனிப்பட்ட போக்குகளை காண்பு அந்த தவறான சிந்தனைகளை உருவாக்கி கொள்ள. ஆனா எப்பொழுது அரசியல் ரீதியான விமர்சனம் என்பது அரசியலை ஒரு பூரணப்படுத்தும், ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும். அந்த அரசியல் ரீதியான விமர்சனம் என்பது வேறு, தனிநபர் தாக்குதல் என்பது வேறு. இதை நிச்சயமாக இரண்டுக்குமான வித்தியாசம் என்பதை நாளைய எதிர்காலம் என்று நாங்கள் சொல்ல. நாட்டின் அரசியல் நாகரிகம் வளர்ந்தாலேயே அடுத்ததாக எங்களுடைய நாட்டின் பொருளாதாரத்திலிருந்து எல்லாமே வளரும். அரசியல் நாகரிகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தனிப்பட்ட ரீதியான தாக்குதலை தேவை செஞ்சு திருத்திக் கொள்ளுங்கள். நவீனத்துவமான அரசியல் என்பது நாகரிகமான அரசியல். இன்றைய நாகரிகமான கலாச்சாரத்தில் இருக்கின்றோம். இந்த தனிப்பட்ட ரீதியிலான தாக்குதலை நிறுத்திவிட்டு, இந்த தனிப்பட்ட ரீதியிலான பழிவாங்கலை நிறுத்திவிட்டு பொது நலனுக்காகவும் பொது விடயங்களையும் விமர்சிப்போம். நன்றி, வணக்கம். இது தொடர்பான மேலே செய்திகள் அறிய என்ன செய்யும்? பாலிடிக்ஸ் பாருங்கள். நன்றி, வணக்கம்.